இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது? நாளை வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அந்த வேட்பாளர்கள் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் எப்படி ஒரு 10,000 வாக்குகளுக்கு குறையாமல் வாங்குவது? ஒரு தென் மாவட்டங்களில் கூட ஒரு 5,000 வாக்குகளை வாங்குவதற்கு என்ன யுக்திகள்? இரண்டாவது பேச்சுக்கே இடமில்லை. தனித்து என்றால் தனித்துதான், எந்த ஆசிரியரும் கிடையாது. சும்மா அற்ப ஆசைக்காக, அற்ப ஒரு பதவி 2 பதவிக்காக அல்லது சில கோடிகளுக்காக ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் தலைமைகள் நெற்றிப்பேடு கட்சிகளாக தேர்தல் வந்தா எல்லா கட்சி அலுவலகத்திலும் போய் வரிசையாக நின்று நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு கேட்கிறோம், ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க என்று கேட்டுதான் இன்றைக்கு தமிழ் சமூகம் தலை வர முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில், ஆட்சி நிர்வாகத்தில் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த வழிகளை உணர்ந்தவன் வேல்முருகன், கண்கூடாக பார்த்தவன் வேல்முருகன், நேரடியாக கண்டவன் வேல்முருகன். இதற்கு நான் வாழ்கின்ற இந்த சமகாலத்தில் இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். அல்லது அடுத்தது நான் ஓய்வு பெறுகின்ற போது அடுத்த என் இளைய பிள்ளைகள், என் இளைய தம்பிமார்கள் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை, அடிப்படை வேலைகளை செய்து அவர்கள் கைகளிலே கையளிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நான் போய் நாளைக்கு தேர்ச்சி கோட்டில் உட்கார்ன்ற என்னுடைய ஆசை அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். என்னை விட நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக, தனிமனித ஒடுக்கத்துடன் காசு, பணம், பதவிக்கு ஆசைப்படாத எத்தனையோ பச்சை தமிழர்கள், காமராஜர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், கக்கன்கள் இருக்கிறார்கள், அஞ்சலி அம்மாள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிற ஒரு தளத்தை, ஒரு களத்தை அமைத்துக் கொடுக்கிற அந்த பணியில் தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதில் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு என்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து களமாட வாருங்கள் என்ற உறவுகளை. களத்தில் களமாடுவதற்கு வீறு கொண்டு எழுந்து நம் தேசிய தலைவனை நெஞ்சில் சுமந்து, அந்த துயிலும் இல்லங்களை நெஞ்சில் சுமந்து, தமிழக விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்திருக்க அந்த வீரர்களுடைய அந்த அர்ப்பணிக்கற்ற தியாகத்தை உங்கள் நெஞ்சில் நிறுத்தி விளைபோகாத பணி செய்யுங்கள், ஓய்வெடுக்காமல் பணி செய்யுங்கள், மக்களை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். மக்களிடத்தில் சென்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேளுங்கள். 1 ஓட்டு போடட்டும், 10 ஓட்டு போட்டட்டும், 50 ஓட்டு போடட்டும், 500 ஓட்டு போடட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எப்படி வேட்புமனை தாக்கல் செய்வது, எப்படி தேர்தலை அணுகுவது, எப்படி மக்களிடத்தில் சென்று வாக்கு கேட்பது, எப்படி பிரச்சார வாக்கனங்களை தயார் செய்வது, எப்படி சுவரோட்டை டிசைன் செய்து ஒட்டுவது, எப்படி துண்டறிக்கையை டிசைன் செய்து மக்களிடத்தில் கொண்டு போய் ஒரு கருத்தை நச்சு என்று சொல்றார்கள், அது போன்று மக்கள் மனங்கள் பதிவது போல் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இதற்கெல்லாம் உங்களை தலைவர்கள் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளாக ஒரு 234 பேர் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கின்ற போது அதிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களாக, நான் சென்னை திருவொற்றியூர்ல வெறும் 5000க்கும் கீழான வாக்குகள் தான் வாங்கினேன். 96ல தனியாக தான் என்ன சும்மா சின்ன சின்ன அமைப்புகள் தான் 96ல பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட இருந்துச்சு. மறந்த இளையவருமாள் போன்றவர்கள், மறந்த பாலப்பாடி ராமூர்த்தி போன்றவர்கள் துணிந்து நான் நின்ன சென்னையில துணிந்து அன்னைக்கு நான் வாங்கிய அந்த 5000 ஓட்டு தான் இன்றைக்கு என்னை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறது. இது ஒரு அடித்தளம், இது ஒரு பேஸ். இது தெரியாம ஐயோ நமக்கு 1000 ஓட்டு விடுமா, 500 ஓட்டு விடுமா, 5000 ஓட்டு விடுமா, இதெல்லாம் சிந்திக்கவே கூடாது. உங்களை விட யார் வேண்டுமானா அதிகமா ஓட்டு வாங்கட்டும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் என்ன உங்களை கூட்டது ஏமா கம்மியா ஓட்டு வாங்க 2 துப்பாக்கி வச்சு உங்களை சுட போறேன் இல்ல. நாம் ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தன்மானத்துக்கும் செய்மரியாதைக்கும் இழக்க ஏற்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் கூட்டிருந்த அரசியல் கட்சிகள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களிலே எங்களுடைய தலைமைகளாக இருக்கிற உங்களுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு உரிய மேடையிலே இடம் கிடையாது. அப்படியே மேடையில் இடம் கொடுத்தா எனக்கு மட்டும்தான் ஒரு இருக்க, அதே மற்ற கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்க, என் கட்சி மாவட்ட செயலாளர்கள் என்றால் அவர்களுக்கு இருக்க இல்ல, துண்டறிக்கையில பெயர் போடுறதில்லை. அமைச்சர் பெருமக்களையோ அல்லது மூத்த நிர்வாகிகளையோ சென்று சந்தித்த ஒரு ஏளனமாக பார்க்கிற பார்வை, இதெல்லாம் உடைக்கணும் இல்லையா? அதற்கு உள்ளூரில் நீங்கள் ஒரு தலைவராக உருவாகணும் இல்லையா? அதற்கு உங்களுக்கான மக்கள் செல்வாக்கை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கான தேர்தல் களமாக இந்த களத்தை பயன்படுத்துங்க. ஒரு காலத்தில் சில அமைச்சர்கள் எப்படித்தான் கேட்டாங்க, கடலூர் மாவட்டத்தில் என்னை பார்த்து எங்கேயா இருக்கு பாட்டாளி கட்சி, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கேட்கிற, ஒன்றிய சேர்மன் கேட்கிற அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொன்ன அதே அமைச்சர்கள் வாயாளர் வேலு நீ இல்லை என்றால் கடலூர் மாவட்டத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த வரலாற்றை உருவாக்கியவன் வேல்முருகன்.